பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். சனிக்கிழமை டிசம்பர் 15, 1883. காலை சுமார் 8 மணி. தக்ஷிணேஸ்வர கோவிலில் குருதேவரின் அறை. குருதேவர் தரையில் அமர்ந்திருந்தார். பக்தமாலா என்ற நூலிலிருந்து பிரகலாத சரித்திரத்தை படித்துக் கொண்டிருந்தார் ராம்லால். குருதேவர் கேட்டுக்கொண்டிருந்தார். குருதேவரின் திருவடி நிழலில் சில நாட்களாக வசித்து வருகின்ற மாவும் குருதேவரின் அருகில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அறையில் ராக்கால், லாட்டு, ஹரிஷ் முதலியோரும் இருந்தனர். வேறு சிலர் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தனர். ஹாஸ்ரா வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். குருதேவர் பிரகலாதனின் கதையை கேட்டவாறு பரவச நிலையை அடைந்தார். ஹிரண்யகசிப்பு மடிந்தான். நரசிம்மத்தின் பயங்கரமான உருவத்தையும் சிம்ம கர்ஜனையையும் கண்ட பிரம்மா முதலான தேவர்கள் நடுங்கினர். உலகமெல்லாம் பிரளயத்தில் மூழ்கிவிடப் போகிறதோ என்று பயந்து அவர்கள் பிரகலாதனை நரசிம்ம மூர்த்தியின் அருகில் அனுப்பினார்கள். பிரகலாதன் சென்று திருமாலை துதித்து பாடலானான். குழந்தை உள்ளத்தின் அன்பு தோய்ந்த பாடலை கேட்டு பக்தவச்சலனான பகவான் அவனை அன்புடன் தம் நாக்கால் நக்கினார். இந்த பகுதியை கேட்டதும் குருதேவர் பரவச நிலையில் ஆ ஆ பக்தர்களிடம் என்ன அன்பு என்ன அன்பு என்று கூறிக்கொண்டே பரவச நிலையில் ஆழ்ந்தார். எந்த அசைவும் இல்லை. கண்களின் ஊரத்தில் கண்ணீர் வழிந்தது. பரவச நிலை கலைந்ததும் சிறிய கட்டிலில் அமர்ந்தார். மா கீழே குருதேவரின் பாதங்களுக்கு அருகே உட்கார்ந்தார். குருதேவர் மாவுடன் பேசத் தொடங்கினார். இறைநெறியில் செல்பவர்கள் பெண்களுடன் தொடர்பு கொள்வதை கடிந்து தமது கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினார் குருதேவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், வெட்கமாக இல்லை? குழந்தைகள் பிறந்துவிட்டன. இன்னும் மனைவியுடன் தொடர்பா? மிருகத்தனமான இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னும் வெறுப்பு தோன்றவில்லையா? நரம்பு, இரத்தம், மலம், மூத்திரம் இவற்றில் உனக்கு இன்னும் வெறுப்பு வரவில்லையா? இறைவனது பாத தாமரைகளை சிந்திப்பவனுக்கு பேரழகியும் சுடுகாட்டு சாம்பலாகவே தோன்றுவாள். எந்த உடல் நிலையற்றதோ, எதற்குள் கிருமிகள், குடல், இரத்தம், சதை, எலும்பு என்று அசுத்த பொருட்கள் உள்ளனவோ அந்த உடலிலா ஆனந்தம் காண்கிறாய்? வெட்கக்கேடு. மா தலை குனிந்து மௌனமாக இருந்தார். குருதேவர் தொடர்ந்து கூறினார், இறைவனின் அன்பில் ஒரு துளியையாவது பெறுகின்ற ஒருவனுக்கு காமினி காஞ்சனம் மிகவும் துச்சமாக தோன்றுகிறது. கற்கண்டு பானகம் கிடைத்தால் வெள்ளப்பானகம் அற்பமானதாக ஆகிவிடுகிறது. மன ஏக்கத்துடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால், அவருடைய பெயரையும் இயல்பையும் எப்போதும் பாடினால் படிப்படியாக அவரிடம் அன்பு உண்டாகும். இவ்வாறு கூறிய குருதேவர் பிரேம பித்து பிடித்தவராக அறையில் சுற்றி சுற்றி ஆடியபடியே பாடத் தொடங்கினார். தெய்வ கங்கையின் கரையில் யாரது திருமால் பெயரை சொல்லி மகிழ்வது? தெய்வ பிரேமையை வாரி வழங்கும் ஸ்ரீ சைத்தன்யர் வந்துள்ளாரோ? அந்த திருமகன் வந்து சேராமல் இந்த பிராணன் தங்குமோ என்னிடம்? 10 மணி ஆகியது. ராம்லால் கோவிலில் தேவியின் நித்திய பூஜையை செய்து முடித்தார். குருதேவர் காளி தேவியை தரிசிக்க கோவிலுக்கு புறப்பட்டார். மா உடன் சென்றார். கோவிலுக்குள் சென்ற குருதேவர் காளி தேவியின் முன்பு அமர்ந்தார். அவளது பாத மலர்களில் 2 பூக்களை சமர்ப்பித்தார். பிறகு தமது தலையின் மேல் ஒரு பூவை வைத்துக்கொண்டு தியானம் செய்ய தொடங்கினார். பிறகு தேவியின் மீது துதிப்பாடல் ஒன்று பாடினார். அன்னை உமையே, சிவனுடைய அன்பு துணையே. காளி கோவிலிலிருந்து திரும்பி வந்து தமது அறையை அடுத்த தென்கிழக்கு வராந்தாவில் உட்கார்ந்தார் குருதேவர். 10 மணி இருக்கும். இன்னமும் தேவதேவியருக்கு நிவேதனம் ஆகவில்லை. ஆரத்தியும் நடைபெறவில்லை. காளி தேவிக்கும் ராதாகாந்தருக்கும் நிவேதனம் ஆனதும் பிரசாத வெண்ணெய், பழம் முதலியவற்றில் சிறிது உண்டார் குருதேவர். ராக்கால் முதலிய பக்தர்களுக்கும் சிறிது கிடைத்தது.
ராக்கால் குருதேவரின் அருகில் உட்கார்ந்து லார்ட் எஸ்கின் பற்றி ஸ்மைல் எழுதிய சுய உதவி என்ற நூலை படித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், அதில் என்ன சொல்லியிருக்கிறது? மா கூறினார், மேலை நாட்டினன் ஒருவன் பலன் கருதாமல் செயல் புரிந்தது பற்றி, அதாவது நிஷ்காம கர்மம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியானால் நல்லதுதான். ஆனால் முழுமையான ஞானம் பெற்றவர்களின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு புத்தகத்தையும் உடன் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சுகதேவர் இப்படிப்பட்டவர். அவருக்கு எல்லாம் மனப்பாடம். நூலில், அதாவது சாஸ்திரத்தில் சர்க்கரையும் மணலும் கலந்து கிடக்கிறது. சாது சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொண்டு மணலை விட்டு விடுகிறான், அதாவது சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறான். சுகதேவர் போன்றோரை குறிப்பிட்டு குருதேவர் தமது நிலையை குறிப்பிட்டு காட்டுகிறாரா? வைஷ்ணவ சரண் என்ற பாடகர் வந்து சில பாடல்களை பாடினார். சிறிது நேரத்திற்கு பிறகு ராம்லால் குருதேவருக்காக ஒரு தட்டில் பிரசாதம் கொண்டு வந்தார். உணவிற்கு பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார். மா இரவில் நகபத்தில் தூங்கினார். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி குருதேவருக்கு சேவை செய்வதற்காக வரும்போது இந்த நகபத்தில்தான் தங்குவார். அவர் இப்போது சில மாதங்களாக காமார்புகூரில் உள்ளார். ஞாயிறு டிசம்பர் 16, 1883 காலை சுமார் 10 மணி. குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் தமது அறையில் மேற்கு புறத்தில் உள்ள அரைவட்ட வராந்தாவில் மாவுடன் அமர்ந்திருந்தார். எதிரில் கங்கை தெற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். அருகில் உள்ள அரளி, மல்லிகை, ரோஜா, சண்பகம் முதலிய பூச்செடிகள் பூத்து குலுங்கின. குருதேவர் மாவை பார்த்தபடியே பாடத் தொடங்கினார். உந்தன் பாதம் தஞ்சம் புகுந்தேன், எந்தன் தாயே காப்பாய் நீயே. வேண்டா தவறுகள் எத்தனை செய்தேன், கூண்டில் பறவையாய் கூவுகிறேன் நான். அறிவின் ஒளியோ அடியனுக்கு இல்லை, வெறுமனே திரிகிறேன், லட்சியம் இல்லை. மாயையின் மயக்கில் மயங்கிவிட்டேன், தாயே நீதான் தஞ்சம் தஞ்சம். கன்றினை இழந்த தாய் பசு போல கதரும் என்னை கைவிடாய் நீயே. கூண்டின் பறவையாக நான் ஏன் ஆக வேண்டும்? சீச்சி. இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். உடல் மனம் எல்லாமே அசைவற்று விட்டன. கண்களில் கண்ணீர். சிறிது நேரம் கழிந்ததும், அம்மா என்னை சீதை போல் ஆக்கிவிடு. அவள் எல்லாவற்றையும் அடியோடு மறந்தாள். உடம்பு, யோனி, கை, கால், மார்பு என்று எல்லாமே உணர்விழந்தன. அவளிடம் எஞ்சியது எங்கே ராமன் என்ற ஒரே சிந்தனை மட்டுமே என்றார். எத்தகைய மன இயக்கம் இருந்தால் இறையனுபூதி கிடைக்கும் என்பதை மாவிற்கு காட்டத்தான் குருதேவருக்கு சீதையின் நினைப்பு உதித்ததோ? ராமர் மயமாகவே வாழ்ந்தவள் சீதை. அவரை நினைத்து நினைத்து பித்து பிடித்தவள் அவள். மிகவும் பிரியமான உடலை கூட மறந்தாள் அவள். 4 மணி ஆகியது. குருதேவர் பக்தர்களுடன் அறையில் உட்கார்ந்திருந்தார். பிராணகிருஷ்ணரின் உறவினரான முகர்ஜி என்பவர் ஒரு பிராமண பண்டிதருடன் வந்து சேர்ந்தார். மா, ராக்கால், லாட்டு, ஹரிஷ், யோகின் முதலிய பக்தர்களும் அங்கு இருந்தனர். யோகின் தட்சிணேஸ்வரத்தை சேர்ந்த சாவர்ண சௌத்ரியின் மகன், திருமணம் ஆகாதவன். சில நாட்களாக தினமும் மாலையில் குருதேவரை பார்க்க வந்து கொண்டிருந்தார். இரவில் வீடு திரும்பி விடுவார். முகர்ஜி குருதேவரை வணங்கி, உங்களை தரிசித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எல்லோருக்குள்ளும் அதே பொன்தான். சில இடங்களில் ஒளி அதிகம். உலகியல் மனிதர்களிடம் அதிக மண்ணினால் மூடப்பட்டிருக்கிறது. முகர்ஜி சிரித்தபடியே கேட்டார், சுவாமி, இந்த உலகம், மறு உலகம், இவற்றின் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சாதனை வேளைகளில் இது அல்ல இது அல்ல என்று துறக்க வேண்டும். இறைவனை அடைந்த பிறகு அவரே எல்லாமாக ஆகியுள்ளார் என்பது தெரிய வரும். ராமருக்கு வைராக்கியம் வந்தது. தசரதர் மிகவும் மனம் வருந்தி வசிஷ்டரை சரணடைந்தார். ராமர் இல்லறத்தை துறக்காமல் பார்த்து கொள்ளுமாறு வசிஷ்டரை வேண்டினார். வசிஷ்டர் ராமரிடம் சென்றார். அங்கே ராமர் கவலையுடன் அமர்ந்திருந்தார்.
அவருள் தீவிர வைராக்கியம் கனன்று கொண்டிருந்தது. வசிஷ்டர் கூறினார், ராமா, எதற்காக நீ உலகத்தை துறக்க வேண்டும்? உலகம் என்ன இறைவனிடமிருந்து தனியானதா? என்னுடன் ஆராய்ச்சி செய், பார்க்கலாம். உலகம் அந்த பரபிரம்மத்திடமிருந்தே தோன்றியிருப்பதை அறிந்து ராமர் மௌனமாக இருந்தார். எதிலிருந்து மோர் உண்டானதோ அதிலிருந்தே வெண்ணெயும் உண்டாகி இருக்கிறது. எனவே மோரை சேர்ந்ததுதான் வெண்ணெய், வெண்ணெயை சேர்ந்ததுதான் மோர். சிரமப்பட்டு வெண்ணெய் எடுத்த பிறகு வெண்ணெய் இருந்தால் மோரும் இருக்கும் என்பதை நீ அறிவாய். எங்கே வெண்ணெய் இருக்கிறதோ அங்கே மோர் இருக்கும். இறைவன் இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தாலே உயிர்கள், உலகம், 24 தத்துவங்கள் முதலியவையும் உள்ளன. பிரம்மம் எது என்று வாயால் சொல்ல முடியாது. எல்லா பொருட்களும் எச்சிலாகிவிட்டன, அதாவது வாயினால் சொல்லப்பட்டு விட்டன. ஆனால் பிரம்மம் என்ன என்பதை மட்டும் யாராலும் கூற முடியவில்லை. ஆகவே எச்சிலாகவில்லை. இதை நான் வித்யாசாகருக்கு கூறினேன். அதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உலகியல் சிறிதளவு இருந்தாலும் பிரம்மஞானம் கிடைக்காது. மனத்தில் காமினி காஞ்சனம் எள்ளளவும் கூடாது. அப்போதுதான் கிடைக்கும். பார்வதி இமவானிடம், அப்பா, நீங்கள் பிரம்மஞானத்தை விரும்பினால் சாது சங்கத்தை நாடுங்கள் என்று கூறினாள். இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, காமினி காஞ்சன நாட்டம் இருக்குமானால் பிரம்மஞானம் கிடைக்காது என்பதை குருதேவர் குறிப்பிடுகிறாரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் மீண்டும் முகர்ஜியை பார்த்து கூறினார், உங்களிடம் செல்வம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இருந்தும் இறைவனிடம் பக்தி செலுத்துகிறீர்கள். இது மிகவும் நல்லது. யோகத்திலிருந்து வழுவியவர்களே பணக்காரர் வீட்டில் பக்தர்களாக பிறக்கிறார்கள் என்று கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. முகர்ஜி சிரித்தவாறே நண்பர்களிடம் கூறினார், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயதே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவன் விரும்பினால் ஞானியை கூட இல்லறத்தில் ஈடுபட செய்யலாம். அவருடைய விருப்பத்தால் தான் உயிர்கள், உலகம் எல்லாமே உண்டாகி இருக்கின்றன. அவர் விரும்பியதை செய்பவர். முகர்ஜி சிரித்தவாறே, இறைவனுக்கும் விருப்பமா? அவருக்கும் தேவை இருக்கிறதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார், அதில் என்ன தவறு? தண்ணீர் அசையாமல் இருந்தாலும் தண்ணீர்தான், அலைகளாக இருந்தாலும் தண்ணீர்தான். சுற்றி வட்டமாக படுத்திருந்தாலும் பாம்புதான், வளைந்து வளைந்து சென்றாலும் பாம்புதான். பெரிய மனிதன் சும்மா இருக்கும்போதும் வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதும் ஒரே மனிதன்தான். உயிரினங்கள், உலகம் இவற்றை விட்டுவிட்டு இறைவனை எவ்வாறு எடை போட முடியும்? அது உண்மையிலேயே இறைவனை மதிப்பிடுவது ஆகாது. ஓடு, விதை இவைகளை விட்டுவிட்டு வில்வ பழத்தை எடை போட்டால் முழு பழத்தின் எடை கிடைக்குமா? பிரம்மம் பற்றற்றது. காற்றில் நல்ல வாசனை, கெட்ட வாசனை இரண்டும் உள்ளது. ஆனால் காற்றில் இவை ஒட்டாது. பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை. அந்த ஆத்யா சக்தியிலிருந்தே உயிரினங்களும் உலகமும் தோன்றியுள்ளன. முகர்ஜி கேட்டார், யோக நிலையிலிருந்து ஏன் வலுவுகின்றனர்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தாயின் வயிற்றில் யோகத்தில் இருந்தேன். உலகில் வந்தேன், உண்டேன் மண்ணை. மருத்துவச்சி தொப்புள் கொடியை அறுத்தாள். மாயை கொடியை எப்படி அறுப்பேன்? காமினி காஞ்சனம்தான் மாயை. மனத்திலிருந்து இந்த இரண்டும் அகன்றால் யோகம் உண்டாகும். ஆன்மா, அதாவது பரமாத்மா காந்தக்கல், ஜீவாத்மா ஊசி. இறைவனாகிய காந்தம் மனிதனாகிய ஊசியை இழுத்து கொண்டால் யோகம் ஏற்படுகிறது. ஆனால் ஊசியில் மண் படிந்திருந்தால் காந்தக்கல் அதை இழுக்காது. மண்ணை கழுவி களைந்தால் இழுக்கும். காமினி காஞ்சனமாகிய மண்ணை கழுவி களைய வேண்டும். முகர்ஜி கேட்டார், எப்படி கழுவுவது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனுக்காக மன ஏக்கத்துடன் அழுங்கள். அந்த கண்ணீர் ஊசியில் படிந்திருக்கின்ற மண்ணில் வீழ்ந்தால் மண் கரைந்துவிடும். நன்றாக தூய்மை அடைந்ததும் ஊசியை காந்தக்கல் இழுத்து கொள்ளும். அப்போது யோகம் கைகூடும். முகர்ஜி கூறினார், ஆஹா, என்ன அற்புதமான பேச்சு! ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனுக்காக அழுதால் அவருடைய காட்சி கிடைக்கும், சமாதி உண்டாகும்.
யோகத்தில் நிறைவு பெற்றால் சமாதி நிலை. அழுதால் கும்பகம் தானாகவே ஏற்படுகிறது. அதன் பிறகு சமாதி. மற்றொரு வழி இருக்கிறது, தியானம். சகசிராரத்தில் சிவபெருமான் சிறப்பாக வெளிப்பட்டு உரைகிறார். அவரை தியானிக்க வேண்டும். உடல் ஒரு கிண்ணம், மனமும் புத்தியும் அதில் உள்ள தண்ணீர். இந்த தண்ணீரில் சச்சிதானந்த சூரியனின் உருவம் விழுகிறது. இந்த பிரதிபிம்ப சூரியனை தியானம் செய்து செய்து இறையருளால் உண்மையான சூரியனின் தரிசனம் கிடைக்கிறது. இல்லறத்தாருக்கு எப்போதும் சாது சங்கம் அவசியம். எல்லோருக்கும் இது அவசியம், துறவிகளுக்கும் அவசியம். ஆனால் இல்லறத்தார்களுக்கு நிச்சயமாக வேண்டும். காமினி காஞ்சனத்தின் நடுவில் எப்போதும் வாழ வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு நோய் முற்றி உள்ளது. ஆம் சுவாமி, நோய் முற்றித்தான் விட்டது என்றார் முகர்ஜி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் வக்காலத்து கொடுத்து விடுங்கள். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். பூனைக்குட்டியைப் போல் மன இயக்கத்துடன் இறைவனை அழையுங்கள். தாய் பூனை தன்னை எங்கே வைக்கும் என்று குட்டிக்கு தெரியாது. சில சமயம் படுக்கையில் வைக்கும், சில சமயம் சமையலறையில் கொண்டு போய் வைக்கும். கீதை முதலிய சாஸ்திரங்களை படிப்பது நல்லதா என்று கேட்டார் முகர்ஜி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வெறுமனே படிப்பதாலும் கேட்பதாலும் என்ன நடந்துவிடும்? சிலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், சிலர் அதை பருகியிருக்கிறார்கள். இறைவனை காண முடியும், அவருடன் பேசவும் முடியும். முதலில் பிரவர்த்தகன், அவன் சாஸ்திரங்களை படிப்பான், கேட்பான். அடுத்த நிலை சாதகன், அவன் இறைவனை அழைக்கிறான், தியானிக்கிறான், சிந்திக்கிறான். இறைவனுடைய திருநாமத்தையும் குண மகிமைகளையும் பாடுகிறான். அடுத்த நிலை சித்தன், இவன் இறைவனை உணர்வில் உணர்கிறான், அவரது காட்சியை பெறுகிறான். அதற்கும் அடுத்தது சித்தரில் சித்தன், சைத்தன்ய தேவருடையது போன்ற நிலை. சில சமயம் வாத்சல்ய பாவனையில், சில சமயம் மதுர பாவனையில் இருப்பான். தேவர்களுக்கும் கிடைக்காத இந்த அமுத மொழிகளை மா, ராக்கால், யோகின், லாட்டு முதலியோர் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். முகர்ஜியும் அவருடைய நண்பரும் வணங்கி விடை பெற்றனர். குருதேவரும் மரியாதைக்காக எழுந்து நின்றார். முகர்ஜி சிரித்தபடியே, நீங்கள் எழுந்து நிற்பதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், எழுந்தாலும் இருந்தாலும் என்ன தவறு? தண்ணீர் அசையாமல் இருந்தாலும் தண்ணீர், அசைந்து தழும்பினாலும் தண்ணீர் தான். கடும் காற்றில் பட்ட எச்சில் இலை, காற்று எங்கே அடித்து செல்லுமோ அங்கெல்லாம் செல்லும். நான் எந்திரம், இறைவன் அதை ஓட்டுபவர். முகர்ஜியும் நண்பரும் சென்று விட்டனர். எல்லாம் கனவு போன்றது என்கிறது வேதாந்தம். அப்படியானால் உயிரினங்கள், உலகம், நான் எல்லாமே பொய்யா என்று சிந்தித்தார் மா. ஏதோ அற்ப சொற்பம் வேதாந்தம் படித்திருக்கிறார். வேதாந்தத்தின் தெளிவற்ற எதிரொலியான ஜெர்மானிய தத்துவ அறிஞர்களான காண்ட், கெகல் முதலியோரின் தத்துவங்களையும் ஏதோ சிறிது படித்திருந்தார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாதாரண பண்டிதர்களைப் போல ஆராய்ச்சி செய்யவில்லை. தேவியே அவருக்கு எல்லா தத்துவங்களையும் சாஸ்திரங்களையும் உள்ளது உள்ளபடி காட்டி அருளினாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்தார். சிறிது நேரம் கழிந்து குருதேவர் அரைவட்ட தாழ்வாரத்தில் மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். எதிரில் கங்கை கலகல துவனியுடன் தெற்குமுகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். குளிர்காலம், மாலை பொழுது. சூரியன் இன்னமும் மறையவில்லை. தென்மேற்கு மூலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்தான். யாருடைய வாழ்வு வேதமயமானதோ, யாருடைய திருவாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் வேதாந்த வாக்குகளோ, யாருடைய திருவாயின் மூலம் ஸ்ரீ பகவானே பேசுகிறாரோ, யாருடைய அமுத மொழிகள் வேதம், வேதாந்தம், பாகவதம் முதலியவையாக உரு பெறுமோ, அந்த கருணை கடலான மனிதர் குரு வடிவில் பேசிக் கொண்டிருந்தார். கேட்டார், சுவாமி, உலகம் பொய்யா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் பொய்? ஆராய்ச்சிவாதிகளின் கருத்து அது. முதலில் இது அல்ல, இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்யும்போது இறைவன் உயிரினங்கள் அல்ல, உலகம் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்று தெரிகிறது. இவையெல்லாம் கனவு போன்றது என்று தோன்றுகிறது. பிறகு அனுலோமம் விலோமம்,
அப்போது இறைவனே உயிரினங்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார் என்ற உணர்வு தோன்றுகிறது. படிக்கட்டின் வழியாக மாடியை அடைந்தால் மாடி பற்றிய எண்ணம் இருக்கும் வரை படிக்கட்டின் எண்ணமும் இருக்கிறது. உயர்ந்தது பற்றிய எண்ணம் உள்ளது வரை தாழ்ந்தது பற்றிய எண்ணமும் இருக்கவே செய்யும். மாடியில் சென்ற பிறகு செங்கல், சுண்ணாம்பு, மணல் முதலிய எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டுள்ளதோ அதே பொருட்களால் தான் படிக்கட்டுகளும் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிவாய். வில்வ பழத்தின் உதாரணத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அசைவும் அசைவின்மையும் ஒரே பொருளின் தன்மைகளே ஆகும். நான் உணர்வு அவ்வளவு எளிதில் போவதில்லை. நான் உணர்வு இருக்கும் வரை உயிரினங்கள், உலகம் என்ற உணர்வும் இருக்கவே செய்யும். இறைக்காட்சிக்கு பிறகு அவரே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை காண முடியும். வெறும் ஆராய்ச்சியினால் இதை அறிய முடியாது. சிவபெருமானுக்கு 2 நிலைகள் உண்டு. சமாதியில் இருக்கும்போது, அதாவது மகா யோக நிலையில் இருக்கும்போது ஆத்ம ராமனாக இருப்பார். அந்த நிலையிலிருந்து இறங்கி வரும்போது சிறிது நான் உணர்வு இருக்கும்போது ராம் ராம் என்று கூறி நடனம் ஆடுவார். சிவபெருமானுடைய நிலையை விளக்குவதன் மூலம் தமது நிலையையே விளக்குகிறாரா குருதேவர்? மாலை வேளையாகியது. குருதேவர் தேவியின் திருநாமத்தை உச்சரித்தபடி அவளுடைய சிந்தனையில் மூழ்கியிருந்தார். பக்தர்களும் தனித்தனியாக அவரவர் முறைப்படி தியானம் முதலான சாதனைகளில் ஈடுபட்டனர். காளி, ராதாகாந்தர், சிவபெருமான் கோவில்களில் மாலை தீபாராதனை தொடங்கியது. தேய்பிறை 2ஆம் நாள் மாலை மறைந்து சிறிது நேரத்திற்கு பிறகு நிலவு தோன்றியது. கோவில் கோபுரங்கள், சுற்றிலுமுள்ள மரங்கள், செடி கொடிகள், கோவிலின் கிழக்கே ஓடிய கங்கை மீதெல்லாம் நில ஒளி பறந்து அங்கு ஓர் அற்புத அழகு விரிந்தது. அந்த வேளையில் குருதேவர் தமது அறையில் அமர்ந்திருந்தார். மா தரையில் இருந்தார். மாலையில் வேதாந்தம் பற்றி மா ஆரம்பித்த பேச்சு தொடர்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், உலகம் ஏன் பொய்யாக வேண்டும்? அதெல்லாம் ஆராய்ச்சி செய்பவர்களின் பேச்சு. இறைக்காட்சி பெற்றுவிட்டால் அவரே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளது புரியும். தாமே எல்லாமாக ஆகியிருப்பதை என் அன்னை பராசக்தி எனக்கு காளி கோவிலில் காட்டி அருளினாள். எல்லாமே உணர்வு மையம் என்பதை காட்டி அருளினாள். சிலை உணர்வு மையம், பீடம் உணர்வு மையம், பூஜா பாத்திரங்கள் உணர்வு மையம், கதவு உணர்வு மையம், சலவைக்கல் தரை உணர்வு மையம், இப்படி எல்லாமே உணர்வு மையம். அறையினுள் பார்த்தேன். எல்லாம் ரசத்தில், சச்சிதானந்த ரசத்தில் மூழ்கியிருப்பது போல் தோன்றியது. காளி கோவிலின் அருகில் ஒரு துஷ்டனை கண்டேன். அவனுக்குள்ளும் தேவியின் சக்தி சுடர் விடுவதைக் கண்டேன். அதனால்தானே தேவிக்கு படைக்க வேண்டிய பூரியை பூனைக்கு கொடுத்தேன். தேவியே பூனை வரை எல்லாமாக ஆகியிருப்பதை அப்போது கண்டேன். நைவேத்திய பூரியை பட்டாச்சாரியார் பூனைக்கு கொடுக்கிறார் என்று குற்றம் சாட்டி கோவில் அதிகாரி மதுர்பாபுவிற்கு கடிதம் எழுதிவிட்டார். மதுர்பாபு என் நிலைமையை புரிந்து கொண்டவர். ஆகவே அவர் விருப்பம் போல் செய்யட்டும், நீ அவரிடம் ஒன்றும் சொல்லாதே என்று பதில் எழுதினார். இறைவனை அடைந்தால் இவையெல்லாம், அதாவது இறைவனே, உயிர்கள், உலகம், 24 தத்துவங்கள் என்று எல்லாமாக ஆகியிருப்பதை காணலாம். ஆனால் நான் உணர்வை இறைவன் அடியோடு நீக்கிவிட்டால் என்ன நிகழ்கிறது என்பதை வாயால் சொல்ல முடியாது. அப்போது நீ நல்லவளா நான் நல்லவனா என்பது உனக்கு தெரியும் என்கிறார் ராம் பிரசாதர். சில வேளைகளில் அந்த நிலையும் எனக்கு ஏற்படுகிறது. ஆராய்ச்சி வேளையில் நாம் ஒரு விதமாக காண்கிறோம். இறைவன் காட்டி அருளும்போது வேறு விதமாக தெரிகிறது. திங்கள் டிசம்பர் 17, 1883. தட்சிணேஸ்வர காளி கோவில். காலை 8 மணி. குருதேவர் தமது அறையில் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். ராக்கால், லாட்டு முதலிய பக்தர்கள் அருகே அமர்ந்திருந்தனர். மா தரையில் உட்கார்ந்திருந்தார். டாக்டர் மது வந்திருந்தார். வயது முதிர்ந்தவரான அவர் வேடிக்கையாக பேசக்கூடியவர். அவரும் கட்டிலில் குருதேவருக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்.
குருதேவருக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் பொதுவாக அவரே சிகிச்சை அளிப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், விஷயம் இதுதான். சச்சிதானந்தத்திடம் பிரேமை கொள்ள வேண்டும். எத்தகைய பிரேமை? இறைவனை எப்படி நேசிக்க வேண்டும்? ராமரை அறிய விரும்பினால் சீதையை போல் ஆக வேண்டும். பகவானை அறிய வேண்டுமானால் பகவதியைப் போல் ஆக வேண்டும். சிவனை அடைவதற்காக பார்வதி எவ்வளவு தீவிரமான தவம் செய்ய வேண்டியிருந்தது. அதைப்போல் தவம் செய்ய வேண்டும். புருஷனை அறிய வேண்டுமானால் பிரகிருத்தியின் நிலையை அடைய வேண்டும். அதாவது சக்கிய பாவனை, தாசிய பாவனை, மாத்ரு பாவனை என்ற ஏதாவது ஒன்றை கைக்கொள்ள வேண்டும் என்பார் கௌரி பண்டிதர். நான் சீதையை தரிசித்தேன். அவளுடைய மனம் முழுவதும் ராமரிடமே லயித்திருந்தது. அங்கங்கள், கை, கால், ஆடை, ஆபரணம் எதிலுமே அவளுடைய மனம் செல்லவில்லை. அவளது உயிரே ராமமயமாக ஆகிவிட்டது போல் இருந்தது. ராமர் இல்லாவிட்டால், ராமரை அடையாவிட்டால் உயிர் நிலைக்காதது போல் தோன்றியது. மா கூறினார், ஆம் சுவாமி, பைத்தியம் போன்ற நிலை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பைத்தியம் பிடித்தவள் அதுதான். இறைவனை அடைய வேண்டுமானால் பைத்தியம் ஆக வேண்டும். மனம் காமினி காஞ்சனத்தில் இருக்குமானால் அது நடக்காது. பெண்ணின்பம், அதில் என்ன சுகம் இருக்கிறது? இறைக்காட்சி கிடைத்தால் பெண்ணின்பத்தை விட கோடி மடங்கு ஆனந்தம் கிடைக்கிறது. மகாபாவனை ஏற்படும்போது மயிர்கால் உட்பட உடலில் உள்ள ஒவ்வொரு துவாரமும் மகா யோனி ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு துவாரத்திலும் ஆன்மாவுடனான கூடல் இன்பம் உணரப்படுகிறது என்று கௌரி பண்டிதர் கூறுவார். மன இயக்கத்துடன் இறைவனை அழைக்க வேண்டும். என்ன செய்தால் அவரை அடையலாம் என்பதை குருவிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். குரு முழுமையான ஞானியாக இருந்தால்தான் வழிகாட்ட முடியும். முழு ஞானம் ஏற்பட்டால் வாசனை அழிகிறது. அவன் 5 வயது குழந்தையைப் போல் ஆகிவிடுகிறான். தாத்தாத்திரேயர், ஜடபரதர் போன்ற முனிவர்கள் குழந்தை இயல்பு உடையவர்களாக இருந்தார்கள். மா கூறினார், ஆம் சுவாமி, உலகம் இவர்களை அறிந்துள்ளது. இவர்களைப் போல் எவ்வளவோ முனிவர்கள் இருந்திருக்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், ஞானிகளிடம் எல்லா வாசனைகளும் மறைந்து விடுகின்றன. ஏதாவது தங்கியிருந்தாலும் அது எந்தவித கெடுதலையும் செய்யாது. பரிசமணியால் தொடப்பட்ட இரும்பு வாள் பொன் வாளாகி விடுகிறது. அதன் பிறகு அதனால் இரும்பு வாள் போல வெட்ட முடியாது. அதேபோல ஞானியின் ஆசை, கோபம் எல்லாம் வெறும் நிழல் மட்டுமே, பெயரளவிற்கு மட்டுமே. அவற்றால் எந்த தீங்கும் உண்டாகாது. மா கூறினார், ஆம் சுவாமி, தாங்கள் கூறுவது போல் ஞானி 3 குணங்களையும் கடந்தவன். அவன் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களின் வசமும் இல்லை. 3 குணங்களும் 3 திருடர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், இதனை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மா கூறினார், பூரண ஞானிகள் உலகில் 3-4 பேருக்கு மேல் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன்? மேற்கிந்திய மடங்களில் ஏகப்பட்ட சாதுக்களையும் சந்நியாசிகளையும் பார்க்க முடிகிறதே. மா கூறினார், ஆம், அவர்களைப் போன்ற சந்நியாசிகளாக இருக்க என்னாலும் முடியும். மா இவ்வாறு கூறியதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை அப்படியே சிறிதுநேரம் உற்று பார்த்தார். பிறகு அவரிடம், என்ன, எல்லாவற்றையும் துறந்தா என்று கேட்டார். மா கூறினார், மாயை விலகாவிட்டால் என்ன சாதிக்க முடியும்? மாயையை வெல்லாமல் வெறும் சந்நியாசியாகிய என்ன பயன்? இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தனர். மா கூறினார், சுவாமி, 3 குணங்களையும் கடந்த பக்தியின் இயல்பு என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த பக்தி உண்டானால் அவன் எல்லாம் உணர்வு மயமாக காண்கிறான். கிருஷ்ணர் உணர்வு மயம், அவருடைய இருப்பிடம் உணர்வு மயம், பக்தனும் உணர்வு மயம், எல்லாம் உணர்வு மயம். இப்படிப்பட்ட பக்தி ஏதோ சிலருக்குத்தான் உண்டாகும். டாக்டர் மது சிரித்தபடி, திரிகுணாதீத பக்தி, அதாவது பக்தன் எந்த குணத்தின் வசத்திலும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவரே, ஆம், 5 வயது குழந்தை எந்த குணத்தின் வசத்திலும் இல்லை அல்லவா? அதுபோல. பகல் உணவு முடிந்ததும் குருதேவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மணிமல்லிக்கு வந்து குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் உட்கார்ந்தார்.
மாவும் தரையில் அமர்ந்திருந்தார். குருதேவர் படுத்தவாறே மணிமல்லிக்குடன் ஓரிரு வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். மணிமல்லிக் கூறினார், நீங்கள் கேசவரை பார்க்க போயிருந்தீர்களாமே? ஆம், அவர் இப்போது எப்படி இருக்கிறார் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். எந்த முன்னேற்றமும் இல்லை என்றார் மணிமல்லிக். குருதேவர் கூறினார், அவரிடம் ரஜோகுணம் நிறைந்திருப்பதைக் கண்டேன். நீண்ட நேரம் காத்திருந்த பிறகுதான் அவரை பார்க்க முடிந்தது. குருதேவர் எழுந்து உட்கார்ந்து பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், நான் ராம் ராம் என்று ஜெபித்து பைத்தியமாகவே ஆகியிருந்தேன். ஒரு சந்நியாசி தந்த ராம்லால் விக்கிரகமுமாக திரிவேன். அதனை குளிப்பாட்டுவேன், உணவு ஊட்டுவேன், தூங்க செய்வேன். எங்கெல்லாம் போவேனோ அங்கெல்லாம் அதையும் உடன் எடுத்து கொண்டு செல்வேன். ராம்லாலா ராம்லாலா என்று பைத்தியமாகவே ஆகிவிட்டிருந்தேன். அமுத மொழிகள் முதல் புத்தகம் இதோடு நிறைவடைகிறது.